ஆவியின் வரங்கள் என்பது மூன்றாக நாம் பிரிக்கப்பட்டு 9 வரங்களை தியானிக்கிறோம். அதில் 2வது வரத்தை குறித்து தான் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். முதலாவது ஞானத்தை போதிக்கும் வரத்தை குறித்து நாம் நிறைவு செய்து அறிவை உணர்த்தும் வரத்தை தான் இத்தனை நாட்களாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்குள்ளாய் நான் விசுவாசிக்கிறேன், இன்றோடு கூட அறிவை உணர்த்தும் வரம் நிறைவாகும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக நான் அதிகமாய் விசுவாசிக்கிறேன். கடந்த நாட்களிலே நாம் தியானிக்கும் பொழுது இந்த 3 வரங்களும் ரெவலேஷன் கிஃப்ட் என்று அழைக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. ரெவலேஷன் கிஃப்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது வெளிப்பாட்டு வரங்களாக 3 வரங்களும் ஞானத்தை போதிக்கும் வரமும் அறிவை உணர்த்தும் வரமும் ஆவிகளை பகுத்தறிதலும் ரெவலேஷன் கிஃப்ட் அப்படி என்று அழைக்கப்படுது. வெளிப்பாட்டின் வரங்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது என்று சொல்லி பார்த்தோம். அதில் அறிவை உணர்த்தும் வரத்தை குறித்து தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல